Dear students, நான் உங்க கெமிஸ்ட்ரி கனிகள் சார் பேசுறேன். போன வாரம் நம்ம வீடியோ போட்டுப்போம். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுல டவுட் இருந்துச்சுன்னா டவுட் என்ன இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. நான் டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா பேலன்சிங் தி கெமிக்கல் ஈக்குவேஷன். பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன். பேலன்சிங் தி கெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகே, இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனோட பயன்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது ப்ராப்பரா அதனுடைய மோல்ஸ் இல்ல ஆட்டம்ஸ் வந்து நம்ம கரெக்டா கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சரி, ஓகே, இங்க பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் கம்பைன்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் வாட்டர். இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டர் இருக்கு எல்லாரும் தெரியும். ஆனா how many moles of hydrogen combine, take it, how many moles of oxygen react with hydrogen to form water, how many moles of water produce அப்படின்றத நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலாம். இதுல பேலன்சிங் ஈக்குவேஷன்ல இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் பாக்குறோம். H2 plus O2 it gives 2H2O. H2 plus O2 it gives 2H2O. இதுல இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்க இருக்கு பாத்தியா, இது எல்லாமே H2 இந்த O2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே ரியாக்டன்ஸ் சொல்றோம். ரியாக்டன்ஸ். இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே நம்ம ப்ராடக்ட் அப்படி சொல்றோம். அப்ப இங்க ரியாக்டன்ஸ் எதுலாம் ரியாக்டன்ஸ் இந்த சைடுல எதுலாம் ரியாக்டன்ஸ் இருக்குது அப்படினா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இதுல ரெண்டுமே ரியாக்டன்ஸ். இந்த ப்ராடக்ட் சைடுல பாரு வாட்டர். இப்போ ஜெனரலா H2 plus O2 it gives 2H2O. இது வந்து அதோட ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமன் பீயிங்கோட ஸ்கெலிட்டன் எலும்பு கூடு மட்டும் இருந்தா பார்த்தா ஹியூமன் பீயிங் எப்படி இருக்கும், ரொம்ப பயமா இருக்கும். சோ அதை கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம், மேல ஸ்கின் எல்லாம் போட்டு என்ன பண்ணுது, நம்ம என்ன பண்றோம், ஒரு ஷேப் இருக்கிறதால யாரும் பயப்படாம வரும். வெறும் எலும்பு கூடு மட்டுமே என்ன மாறுது அப்படின்னா அது புரோஜனமா அப்படின்னு பார்த்தா இல்ல. அதே மேல ஸ்கின்னோட இருந்து ஒரு ஹியூமன் பீயிங் ஹார்ட் உள்ள அதுக்கு தேவையான ஆர்கன்ஸ் எல்லாமே இருந்து இடம் மாறும்போது ஒரு புரோஜனமா இருக்கும். அந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது தான் அந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு பிரயோஜனமான ஈக்குவேஷனா இருக்கும். ஓகே, இங்க பாருங்க H2 and O2. இங்க H2 and O2 are all reactants. H2O அப்படி சொல்றது ப்ராடக்ட் சைடு, இது ப்ராடக்ட். இது ரெண்டுமே என்னது, இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லுமே ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன் சொல்றோம். இப்போ ரியாக்டன்ட் சைடுல என்னென்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம். எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம், H2 2. ஆக்சிஜன் ஆட்டம் எத்தனை ஆட்டம் இது, ஆக்சிஜன் O2 2. அப்போ ஹைட்ரஜன் 2 ஆட்டம், ஆக்சிஜன் 2 இருக்குது. வாட்டர் மாலிகுல் பாரு, 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் ஜெனரல் ஃபார்முலா என்ன தெரியும், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர் அப்படி சொல்லும்போது மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டு பி டெஸ்ட்ராய்ட். மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். ஆற்றல் என்ன பண்ண முடியாது, ஆக்கவும் அழிக்கவும் முடியாது. ஆனா ஒரு ஆற்றல் என்ன பண்ண, இன்னொரு வகை ஆற்றலா மாத்தலாம். அதான் சொல்றான், இட் கேன் ஒன்லி சேஞ்ச் இட்ஸ் ஃபார்ம். வடிவத்தை மட்டும் மாத்தலாம். இப்ப பாரு H2 plus O2 it gives H2O. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பாருமா, H2 இங்க எத்தனை இருக்குது, ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 2. ஓகேவா? ப்ராடக்ட் சைடுல பாரு, ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1. ஓகேவா? இப்போ இது பேலன்ஸா, நோ. அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மறுபடியும் H2 O2 it gives 2H2O. இப்போ ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஆக்சிஜன் மட்டும் 2 1 இருக்குது. அப்ப இது பேலன்ஸ் பண்ணனும் என்ன பண்ணனும், இந்த இடத்துல 2 போடு, 2 போட ஒருமா பாரு, ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன். அப்ப இந்த ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிரோம். அப்ப இத மட்டும் யூஸ் பண்ணு. 2 into 2 4 ஹைட்ரஜன். இங்க பாரு 4 ஹைட்ரஜன். 2 into 2 4 ஹைட்ரஜன். 2 into 1 ஆக்சிஜன் 2. அப்ப ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு, ஹைட்ரஜன் வந்து 4 ஆயி போச்சு. இப்போ இந்த பக்கம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நம்ம எதுமே ரியாக்ஷன் எதுமே தொடரல. அதனால இருக்கிற முன்ன மாதிரி அப்படியே போடு, 2 2 அப்படி போடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எது மாறி போச்சு, இப்போ 2 இங்க 4 இங்க 2 இங்க 2. அப்ப இது மட்டும் மாறிடுது, இங்க 2 இருக்கு. இது ஹைட்ரஜன் வந்து 4 இருக்குது ப்ராடக்ட் சைடுல, ரியாக்டன்ட் சைடுல 2 தான் இருக்குது. அப்ப இங்க 2 போட்டு பாரு, 2 into 2 4. அப்ப இந்த சைடு மாத்திக்கலாம், 2 into 2 4. அப்ப ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் சைடுல ஹைட்ரஜன் ஆட்டம் 4, ஆக்சிஜன் ஆட்டம் பாரு 2. இந்த பக்கம் 2 into ஹைட்ரஜன், 2 into 2 4, ஆக்சிஜன் 2 into 1 2. பாரு, ஹைட்ரஜன் 4 4, ஆக்சிஜன் 2 2. So the balanced equation is, balanced equation எப்படி பாரு, 2H2
plus O2, it gives 2H2O. இதுதான் வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கிறோம். மீத்தேன் react with chlorine to form carbon tetrachloride and hydrochloric acid HCl ஃபார்ம் ஆகும். இது வந்து ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ நம்ம இத பேலன்ஸ் பண்ண போறோம். இந்த ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்றோம்? அப்ப ரியாக்டன்ட் சைடு ப்ராடக்ட் சைடுல கரெக்ட்டா இருப்பாரு. ரியாக்டன்ட் சைடுல கார்பன் ஹைட்ரஜன் குளோரின், கார்பன் ஹைட்ரஜன் குளோரின். ப்ராடக்ட் சைடுல கார்பன் குளோரின் ஹைட்ரஜன் எல்லாம் வருது. ஓகேவா? இப்போ என்ன பண்றோம்? இந்த ரியாக்டன்ட் சைடுல கார்பன் how many carbon are present அப்படினு சொல்லும்போது ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் 2 குளோரின். இங்க ப்ராடக்ட் சைடுல பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் ஒரு கார்பன் 4 plus 1 5 குளோரின் 1 ஹைட்ரஜன். இப்போ இதுல பேலன்ஸ் ஆகிதா பாரு. கார்பன் பேலன்ஸ் ஆயிடுச்சு, ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகல, குளோரின் பேலன்ஸ் ஆகல. இப்போ இத நம்ம கன்வெர்ட் பண்றோம். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படினா இப்போ இந்த குளோரின் இந்த ஹைட்ரஜன் இருக்கு பாத்தியா? இந்த ஹைட்ரஜன் பாரு. இங்க 4 இருக்கு, இங்க 1 இருக்குது. அப்போ இங்க 4 போடு பாரு. ப்ராடக்ட் சைடுல 4 போடாச்சு. இப்போ பேலன்ஸ் ஆகுதா பாரு. நான் ரியாக்டன்ட் சைடு எதுவுமே பண்ணல. ப்ராடக்ட் சைடு மட்டும் தான் மாத்தினேன். அப்ப ப்ராடக்ட் சைடு மட்டும் கால்குலேட் பண்ணி பாரு. ரியாக்டன்ட் சைடு நான் எதுவுமே பண்ணல. 1 4 2 அப்படியே இருக்குது. இங்க பாரு கார்பன் 1, குளோரின் பாருங்க. குளோரின் இருக்குது 4, இது ஒரு 4 குளோரின். 4 ஹைட்ரஜன் 4 குளோரின். இந்த 4 வந்து ஹைட்ரஜனுக்கு போடணும், குளோரினுக்கு போடணும். அப்ப 4 ஹைட்ரஜன் 4 குளோரின், இங்க ஒரு 4 குளோரின். அப்ப எவ்வளவு ஆச்சு? 8 குளோரின். ஹைட்ரஜன் பாரு 4 ஹைட்ரஜன். அப்ப இது பேலன்ஸ் ஆயிடா 1 1 1 1 4 4 குளோரின் 2 இது 8. அப்போ ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு, குளோரின் பேலன்ஸ் ஆகல. இப்போ குளோரின் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. குளோரின் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் பாரு. குளோரின் வந்து இங்க 8 குளோரின் இருக்குது, இங்க 2 குளோரின் தான் இருக்கு. அப்ப இங்க இந்த ஃப்ரண்ட்ல பிரிஃபிக்ஸ்ல என்ன நம்பர் போட்டா 8 வரும் அப்படின்னு பாரு. 4 போட்டு பாரு. 4 into 2 8. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் நான் பேலன்ஸ் பண்ண போறேன். அப்ப பாரு 1 கார்பன், ஹைட்ரஜன் பாரு 4 ஹைட்ரஜன், குளோரின் 4 into 2 8 குளோரின். இப்போ இந்த சைடுல பாரு, இந்த சைடு நான் எதுவுமே பண்ணல, அதனால 1 4 8. நீ வேணா செக் பண்ணி பார்த்துக்கோ, இது கரெக்டா தான் இருக்கும். இந்த வேல்யூ கரெக்டா இருக்கும். இப்போ பாரு கார்பன் ரியாக்டன்ட் சைடுல 1 1, ஹைட்ரஜன் 4 4, குளோரின் 8 8. So the balance equation. அப்ப balance equation எங்க போலாம்? CH4 plus 4Cl2 gives CCl4 plus 4HCl. So this equation is balanced. இப்போ நம்ம next example பார்க்கிறோம். Magnesium nitrate react with this water molecule to form magnesium hydroxide and ammonia. Magnesium hydroxide and ammonia. இதான் வந்து உங்களுடைய ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன். இதான் வந்து உங்களுடைய ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன். இப்போ இது வந்து நம்ம பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை எப்படி மாத்த போறோம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல என்ன கொடுக்குறான், ரியாக்டன்ட் சைடுல என்ன கொடுக்குறான் அப்படின்றத மெக்னீசியம், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுல பார்த்தீங்கன்னா மெக்னீசியம், ஹைட்ரஜன், நைட்ரஜன் அண்ட் தென் ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, இப்போ மெக்னீசியம் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு பாரு, Mg3, நைட்ரஜன் 2, ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1. இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல பாரு, மெக்னீசியம் magnesium 1, oxygen 1 into 2 2. சரி, நைட்ரஜன் எடுத்துக்கோ. நைட்ரஜன் 1, ஹைட்ரஜன் இங்க ஒரு 3, இங்க ஒரு 2. அப்போ டோட்டலா 5 ஹைட்ரஜன். ஆக்சிஜன் 2. இந்த 2 வந்து ஆக்சிஜனுக்கும் உண்டு, ஹைட்ரஜனுக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ மெக்னீசியம் பேலன்ஸ் ஆச்சா இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? மெக்னீசியத்துக்கு ரைட் ஹேண்ட் சைடுல 3 இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 3 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடுல 1 தான் இருக்குது. அப்ப இங்க என்ன பண்றோம்? 3 ன்னு போடு. அப்ப இந்த இடம் 3 ன்னு போடுறோம். அப்ப பேலன்ஸ் எப்படி வரும்? மெக்னீசியம் 3, மெக்னீசியம் 3, ஆக்சிஜன் பாரு இங்க ஆல்ரெடி O2 into 3. அப்ப 3 into 2 6. சாரி ஒரு நிமிஷம். நைட்ரஜன் 1 தான் இருக்குது. அடுத்து ஹைட்ரஜன் பாரு 6
2 into 3 6 வரும் ஓகேவா 6 இங்க ஒரு 3 அப்ப என்ன வருது 6 plus 3 9 பாரு நல்லா கவனி ஹைட்ரஜன் இங்க 2 into 3 6 plus 3 9 ஓகேவா ஆக்சிஜன் பாரு 2 ஓ இங்க 2 into 3 6 இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் டெரைவ் பண்ணேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணல அதனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எழுதிக்கிறேன் 3 2 2 1 இப்போ இது பாரு மெக்னீசியம் கிளியர் நைட்ரஜன் பாரு 2 இங்க 1 தான் இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 2 இருக்குது ரைட் ஹேண்ட் சைடுல 1 தான் இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் இங்க 2 போட்டுக்கோ அப்போ நைட்ரஜன் இப்போ பேலன்ஸ் பண்ணு எதை இந்த பக்கம் போட்டோம் ரைட் ஹேண்ட் சைடு போட்டோம் அப்ப ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் பேலன்ஸ் பண்ணுவா mg 3 எதுவும் பண்ணல இந்த வயதுல mg 3 நெக்ஸ்ட் நைட்ரஜன் 2 அடுத்து ஹைட்ரஜன் எது நின்னு போறீங்க ஹைட்ரஜன் 2 into 3 இது ஒரு 6 இங்க 3 into 2 ஒரு 6 அப்போ 12 வருமா ஹைட்ரஜன் 12 ஆக்சிஜன் O2 2 into 3 6 நைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு ஹைட்ரஜன் பாரு இப்போ ஹைட்ரஜன் 2 இப்போ டோட்டலா இந்த பக்கம் 2 தான் இருக்குது ஆனா இந்த பக்கம் 12 இருக்குது அப்ப என்ன பண்ணலாம் இங்க பாரு ஹைட்ரஜன்ல இந்த இடம் 6 ன்னு போட்டோம்னா பாரு 6 into 2 12 ஓகேவா இப்போ இது பேலன்ஸ் பண்ணி இப்போ ரைட் நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் வந்துறேன் இப்போ மெக்னீசியம் 3 நைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் 6 into 2 12 ஆக்சிஜன் 6 into 1 6 நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எதுவுமே பண்ணல சாரி ரைட் ஹேண்ட் சைடு நான் ஒண்ணுமே பண்ணல அதனால இது அப்படியே எழுதிக்கோ 3 2 12 6 இப்போ பேலன்ஸ் பண்ணி பாரு மெக்னீசியம் 3 3 நைட்ரஜன் 2 2 ஹைட்ரஜன் 12 12 ஆக்சிஜன் 6 6 so the equation is balanced இப்போ பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுத போறோம் mg 3 n2 plus 6 h2o gives 3 mg OH twice plus 2 NH3. This equation is balanced equation. This equation is balanced equation. Dear students, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க P4O10 phosphorus pentoxide react with water to form phosphoric acid H3PO4 H3PO4 இந்த phosphoric acid. ஓகே இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு skeleton equation. இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குது அப்படினா phosphorus oxygen hydrogen ரைட் ஹேண்ட் சைடுல சாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல phosphorus oxygen hydrogen ரைட் ஹேண்ட் சைடுல பாரு hydrogen phosphorus oxygen அப்ப ரெண்டு பக்கம் ஈக்குவலா இருக்கு இப்போ phosphorus ரைட் ஹேண்ட் சைடுல எது இருக்குது phosphorus 4 oxygen 10 plus 1 11 hydrogen 2 இப்போ இந்த பக்கம் பாரு phosphorus இது நேரா பாரு phosphorus எவ்வளவு இருக்குது 1 oxygen 4 hydrogen 3 ரைட்டா ஓகே இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இல்ல இந்த பக்கம் ஒரு பாஸ்பரஸ் இருக்குது இங்க நாலு பாஸ்பரஸ் இருக்குது அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல பாரு 4 யூ புட் 4 இப்போ 4 போட்ட பாரு என்ன பண்ண முடியும் பாஸ்பரஸ் 4 ஆக்சிஜன் பாரு 4 into 4 16 இந்த 4 into 4 16 ஓகேவா ஹைட்ரஜன் பாரு 4 into 3 12 ஓகேவா ரைட் இப்போ பாஸ்பரஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு ஆக்சிஜன் இங்க 16 இங்க 11 இங்க ஹைட்ரஜன் வந்து 2 இங்க 12 அப்ப இங்க பேலன்ஸ் பண்ண முடியுமா பாரு இதுக்கு வந்து ஹைட்ரஜன் இங்க 6 போடலாமா பாரு இந்த இடம் வந்து 6 போட்டா 6 into 2 12 ஆயிடும் அப்ப இது பேலன்ஸ் ஆகும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஸ்டினே வா இப்ப பாஸ்பரஸ் 4 ஆக்சிஜன் 10 into 1 11 ரைட்டா ஆக்சிஜன் 11 ஹைட்ரஜன் பாரு 6 into 2 12 ஓகேவா இப்போ ஆல்ரெடி ஈக்குவேஷன் பாரு பேலன்ஸ் ஆயிடுச்சா 2 1 இப்போ இந்த பக்கம் பாரு இந்த பக்கம் இங்க 2 போடுறோம் 6 into 2 12 போடுறோம்
ஓகே இப்ப பாரு இங்க 6 போட்ட பிறகு இந்த ஈக்குவேஷன் வேல்யூ பண்ணியா 6 போட்ட பிறகு பாரு ஆக்சிஜன் பாரு பாஸ்பரஸ் 4 ஆக்சிஜன் 10 இது ஒரு 6 அப்போ 16 வருமா இந்த இடம் பாரு இங்க 6 போட்ட பிறகு ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு இங்க ஒரு 10 பிளஸ் இது ஒரு 6 16 ஓகேவா இப்ப பேலன்ஸ் ஆயிடுச்சு பாஸ்பரஸ் 4 oxygen 16 hydrogen 12 so this equation is balanced equation இப்போ இந்த பேலன்ஸ் equation எழுத போறோம் P4 O10 plus 6 H2O gives 4 H3 PO4 இதான் வந்து என்னது balanced equation இதான் வந்து balanced equation லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இது பார்ப்போம் NaOH sodium hydroxide react with sulfuric acid to form sodium sulfate and water molecule. இப்போ இதுல வந்து இது ஒரு skeleton equation ஒரு முழுமை பெறாத சமன்பாடு அப்படி சொல்றோம். இது ரைட் ஹேண்ட் சைடு NaOH plus H2SO4 இருந்து ரைட் ஹேண்ட் சைடு Na2SO4 sodium sulfate ப்ராடக்ட்டும் என்னது ப்ராடக்ட் சைடுல இருக்குது. ஓகேவா? இப்போ இங்க இந்த சைடுல சோடியம் எத்தனை இருக்கு பாரு. இந்த சைடுல சோடியம் எத்தனை இருக்குது? ஒரு சோடியம் 1. ஆக்சிஜன் 1 plus 4 அப்போ டோட்டலா 5. ஹைட்ரஜன் பாரு 2 plus 1 3. ஓகேவா சல்ஃபர் 1 இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குது ஐட்டம் சரி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கோ அது இருந்துச்சு அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ராடக்ட் சைடுல பாரு சோடியம் எத்தனை இருக்கு பாரு 2 ஆக்சிஜன் இது ஒரு 4 இங்க ஒரு 1 அப்ப 4 plus 1 5 ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இருக்கு பாரு இது ஒரு 2 அவ்வளவுதானே சரி 2 முடிச்சா சல்ஃபர் இது ஒண்ணே ஒன்று தான் இருக்குது அப்போ இங்க 1 ஓகே இப்போ பேலன்ஸ்டா பாரு இந்த பக்கம் 2 சோடியம் இருக்குது இந்த பக்கம் ஒரே ஒரு சோடியம் இருக்குது அப்ப இந்த பக்கம் 2 போட்டுக்கோ இப்போ 2 போட்டுனா என்ன வரும் 2 சோடியம் ஆக்சிஜன் பாரு 2 ஆக்சிஜன் இங்க ஒரு 2 ஆக்சிஜன் இங்க ஒரு 4 அப்போ 6 ஆக்சிஜன் டோட்டலா ஓகேவா ஆக்சிஜன் முடிச்சு ஹைட்ரஜன் பாரு ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்குது 2 ஹைட்ரஜன் ரைட் அப்புறம் இங்க ஒரு ஹைட்ரஜன் 2 அப்ப மொத்தம் எவ்வளவு இருக்குது 4 ரைட்டா 2 ஹைட்ரஜன் பிளஸ் 2 ஹைட்ரஜன் 4 சல்ஃபர் எத்தனை இருக்குது 1 அப்ப இந்த சைடு மட்டும் தான் பேலன்ஸ் பண்ணேன் இந்த சைடு பண்ணல அதனால இங்க இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதிக்கோ 2 5 2 1 ஓகேவா ஓகே 2 5 2 1 எழுதிச்சு அடுத்து என்ன பண்றோம் பாரு 2 2 இது 4 ஹைட்ரஜன் பாருங்க ஹைட்ரஜன் வந்து 4 இந்த பக்கம் 4 இருக்கு இந்த பக்கம் 2 தான் இருக்குது அப்ப இந்த பக்கம் ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் பண்ணும் 2 எவ்வளவு போட்டா வரும் 2 இங்க நேம்ல நம்பர் போட்டாக்கா இங்க 4 வரும் பாருங்க 2 போட்டா 2 into 2 4 ஓகேவா அப்ப இந்த பக்கத்து மட்டும் பேலன்ஸ் பண்ணிடவா சோடியம் 2 சல்ஃபர் சாரி ஆக்சிஜன் பாரு ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன் 4 பிளஸ் 2 எப்படி பாரு இந்த ஆக்சிஜன் வந்து 4 இருக்குது இங்க 2 பிளஸ் 2 ஆக்சிஜன் அப்போ பிளஸ் 2 அப்போ 6 இருக்குதா 6 ஓகேவா ஹைட்ரஜன் பாரு ஹைட்ரஜன் வந்து 2 into 2 4 ஹைட்ரஜன் சல்ஃபர் பாரு ஒரு சல்ஃபர் இந்த பக்கம் நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல அதனால இருக்குது அப்படியே எழுதிக்கோ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் நாட் இப்போ பாரு சோடியம் 2 2 ஆக்சிஜன் 6 6 hydrogen 4 sulfur 1 so you write balanced equation அப்ப balanced equation எப்படி இருக்கு 2 NaOH plus H2SO4 gives Na2SO4 plus 2H2O இந்த ஈக்குவேஷன் தான் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் என்ன சொல்றோம் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் உங்களுக்கு இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் நீ வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கிளாஸ் புக் எடுத்து இல்ல இப்ப இருக்கிற கரண்ட் புக் எடுத்து பார்த்து அதுல இருக்கிற ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிருதா ஒண்ணுன்னா நீயே வீட்டுல என்ன பண்ணு பொறுமையா செக் பண்ணி பாரு ஒரு 4 ஈக்குவேஷனை பேலன்ஸ் இல்லாம நீ பேலன்ஸ் பண்ணி எழுதி எனக்கு வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்றேன்